ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது கருப்பு பெட்டி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வாட்டர் பியூரிஃபை கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஹீரோவும் ஹீரோனியும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ நடுராத்திரி எழும்பி போய் ஒரு டைரியில என்னமோ எழுதுறாரு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டைரிய ஒரு கபோர்ட்ல வச்சு லாக் பண்ணிட்டு அந்த சாவியை மறைச்சு வச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஹீரோ டெய்லியும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த விஷயம் ஹீரோனிக்கு தெரிய வருது. அதனால அவங்க ஹீரோவுக்கு தெரியாம அந்த டைரியை எடுத்து படிக்க நினைக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோயினி ஹீரோவை டீப்பா வாட்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த கபோர்ட் சாவி ஹீரோனி கைக்கு கிடைக்குது. அதை வச்சு அவங்க கபோர்டு திறந்து அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பும் போல ஹீரோனிக்கு ஹீரோ நிறைய பொண்ணுங்க கூட தொடர்புல இருக்காருன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஹீரோ நிறைய பொண்ணுங்க கூட தொடர்புல இருக்கிறத எதுக்காக அந்த டைரியில எழுதி வச்சாரு, ஹீரோனிக்கு ஹீரோவை பத்தின விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹீரோனி ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் மற்றும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த படத்தோட மொத்த டியூரேஷனே 1.25 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஹீரோ அந்த டைரியில என்ன எழுதினாரு அப்படிங்கறத மிஸ்ட்ரி மாதிரி படத்துல ஓரளவு நீட்டா கொண்டு போயிருக்காங்க. மத்தபடி இந்த படத்துல பிளஸ்ன்னு எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், படத்துல ஹீரோவோட நடிப்பு சில இடங்கள்ல நாடகத்தன்மையா இருக்கு. அதுலயும் ஒரு சீன்ல ஹீரோ ஒரு பொண்ணை மிரட்டுவாரு. அதுலலாம் அவரோட நடிப்பு படுமோசமா இருக்கு. படத்துல ஹீரோ அந்த டைரியில அப்படி என்ன எழுதினாரு, எதுக்காக எழுதினாருங்கிற மிஸ்ட்ரி படத்துல ரிவீல் ஆகிற சீன்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு. படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் சுத்தமா சரியில்லை. படத்துல ஹீரோனியோட தங்கச்சி ஹீரோனிக்கு கால் பண்ணி ஒரு நபர் இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதனால ஹீரோனி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. படத்துல ஹீரோனிக்கு ஹீரோ மேல சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அவர் கெட்டவரா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோனி பத்தின ஒரு சின்ன ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இந்த படத்தை தாஸ் நேரேட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரபாத், தேவிகா, சரவண சக்தி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.